வணக்கம். தென்னிந்திய திரைப்பட படத்தொகுப்பாளர் சங்கம் சார்பாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டுக்கு முன்பே இணையத்தில் கசிந்தது தொடர்பான இந்த பிரஸ் மீட்டிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களையும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் கருத்து அந்த இடத்துல எங்களுடைய பாயிண்ட், எங்களுடைய நியாயங்களை இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது உங்கள் வழியாக தான் நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிஞ்சதில் எங்களுடைய வருத்தம் மிகப்பெரியது. ஏன்னா எங்களுடைய முழு முதலீடு அப்படிங்கிறது என்னென்னா எங்கள் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு தான். அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வச்சு தான் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளே எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ், அவர் தான் அதோடைய படத்தொகுப்பாளர். அவர் ஒரு 25 படங்களுக்கு மேலே படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும், அதே டைமில் என்ன அப்படிங்கிறத இன்னமும் யூகிக்க முடியாத நிலையிலையும் இந்த இடம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக சென்சார் அப்ளை பண்ணுற அந்த டைம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அந்த சென்சார் தள்ளி போக ஆரம்பித்தப்ப படத்தோட இயக்குனருக்கு எப்போதுமே ஒரு ஆசை வரும், படத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், சிஜி ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்டேட் பண்ணுறதுக்காக சிஜி ஷார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி சென்னையில் இருக்கிற நாக் ஸ்டூடியோவிலேருந்து அவங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை சவுண்டு மிக்சிங்காக கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு எடிட்டர் அதை ப்ரொடியூசரோட நாலேஜோட டைரக்டரோட நாலேஜோட தான் இங்கேருந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோ, அதாவது 5 லாங்குவேஜுக்கான ஒலிக்கலவை, அதாவது மிக்சிங், சவுண்டு மிக்சிங் வேலைகள் ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஃபைல் 14/1, அதாவது ஏன் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னீங்க, 14/1க்கு ஃபுட்டேஜில் வாட்டர் மார்க் போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ சில அப்டேட்ஸ்க்காக தான் இடையில ரிலீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் இவங்க மறுபடியும் இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் கசிய விடப்பட்டிருக்கு. மற்றபடி இதை எடிட்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இணையத்தில் உலாவிக்கிட்டே இருக்கு. எடிட்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த விஷயம் எங்ககிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும். வாட்டர் மார்க் இல்லாத HD பிரிண்ட், 2K பிரிண்ட் எங்ககிட்ட இருக்கு. இதே பிரதீப் ராகவ் கிட்ட இருக்கு. அவர் எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட ஒரு விஷயத்த அவர் இணையத்தில் கசிய விட்டு அவர் மாட்டிக்கிட்டு அவர் கேரியர் அவர் லாஸ் பண்ணணும். அது அவசியமே கிடையாது. இதுல யாருடைய விஷயமோ இல்லை வேற பின்புலங்கள் என்ன இருக்கோ அது நமக்கு தெரியாத விஷயம். ஏன்னா எங்களுக்கு டெக்னீஷியனாக வரும், டெக்னீஷியனாக வேலையை பார்க்குறோம், பின்னாடி அரசியல் இருக்கா அரசியல் இல்லையா அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை நாங்கள் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஸோ அவர்கிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும்போது அதை வெளியில் விட்டுருக்கலாம். இது வாட்டர் மார்க் இருக்கு, அதில் ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்கு. அந்த ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா டிஐலேருந்து வர ஃபுட்டேஜஸ். அது டிஐலேருந்து ஃபைனல் கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணப்பட்ட ஃபைனல் விஷுவல். அது எடிட்டர் சரி பார்க்கறதுக்காக அனுப்புகிற ஒரு விஷயம். அதை இங்கே தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் அனுப்புவோம். இது எல்லாமே ட்ரஸ்டின் பேரில் தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு பின்னாடி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 300-400 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டின் பேரில் தான் வேலை பார்க்குறோம். இந்த கேரியரை யாருமே நாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யாரோடைய விருப்பமாகவும் இருக்காது. அதுவும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அத்தனை எடிட்டர்ஸ்க்கும் ஒரு உச்ச நடிகரோட படத்தில் எடிட்டராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் பணத்தை தாண்டியோ மற்ற விஷயங்களை தாண்டியோ கஷ்டங்களை தாண்டியோ நஷ்டங்களை தாண்டியும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விஜய் சார்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி பிரதீப் ராகவ் வேணான்னு வெறுத்துட்டு போயிடுவாரா? அதை செய்ய மாட்டார் இல்லையா? அது படத்தை தாண்டின ஒரு கௌரவம், அது பணத்தை தாண்டின கௌரவம் அது. அதனால அதை யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ இது எடிட்டர் மேலே ஒட்டுமொத்தமாக சில பேர் காரணம் வாங்கிக்கிறது தவறான ஒரு விஷயம். அதற்கு மேற்கொண்டு இந்த விசாரணை சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. அது சென்னை போலீஸாக இருக்கட்டும், சைபர் கிரைம் போலீஸாக இருக்கட்டும், இது ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப, அதாவது என்ன சொல்லணும்னா ரொம்ப வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு இதோடைய விஷயங்கள். அதை அவங்களே அறிவிப்பாங்க அது யார் என்னன்னு. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தெரிகிற வரையும், அந்த குற்றத்தை யார் செய்தாங்கிறது தெரிகிற வரையும்
நம்மளுடைய கருத்து திணிப்பெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அதுக்கு எடிட்டர் பலிகாடா கிடையாது, இல்லை XYZ யாரோ பலிகாடா கிடையாது. அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்பிட்வீனில் யாரோ பண்ணிட்டு போனதுக்காக யாரும் யாருடைய வாழ்க்கையும் இழந்துட முடியாது, இழக்கவும் கூடாது. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் அழைச்சோம். எங்களுடைய இந்த அழைப்பு எங்களுடைய கருத்தை தெளிவாக பதிவு பண்ணுறோம். போலீஸ் மிக தெளிவாக இதை ஆராய்ச்சி உங்களுக்கு பிரஸுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், விஜய் சார் ரசிகர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் மிக தெளிவான ஒரு பதில் சொல்கிற வரையும் வேற யாரையும் குற்றவாளியாக்கி அவங்களை காயப்படுத்தாதீங்க. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த விஷயம் ஜனநாயகன் திரைப்படம் ஏன் கசிஞ்சுது, அது யார் காரணம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இல்லை. பொதுவாக இப்போ ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ண பிறகு சிஸ்டம் மொத்தம் மாறி போச்சு. முன்னாடி ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். இப்போ ஒரு 100 வெர்ஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும், மேனேஜர் இருக்கும், ஹீரோ கிட்ட இருக்கும், தயாரிப்பாளர் இருக்கும், எடிட்டர்கிட்ட மட்டும் இருக்கிறது இல்லை. டப்பிங் அனுப்புவாங்க, எடிட்டிங் அனுப்புவாங்க, கணக்கு அனுப்புவாங்க, மிக்சிங் அனுப்புவாங்க. மிக்சிங்கே 6 இடத்துல நடக்குது. அதனால் இது இனி இந்த அலாரம் எங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. இப்போ இனிமே நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், எடிட்டிங்லேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் எடிட்டர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே மிகப்பெரிய படங்களை பண்ணுற எல்லா எடிட்டர்ஸுமே இன்னைக்கு இங்கே கூடியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ நாளைக்கு இந்த இணைய திருட்டை அரசாங்கமே தடுக்க முடியாத போது அதுக்கு நாங்கள் பலியாயிடுவோங்கிற பயம் இப்போ எங்கள் எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதனால் இப்போ எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி இது வேலை செய்வது, யார் எந்த வேலை செய்வது, இதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத முறைப்படுத்தணும்னு அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து இனிமே ஃபர்தராக இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோங்கிற சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வர கொடுக்காங்க. இதை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோட ஏன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் அனுப்புகிற அவங்க ரெக்வஸ்ட் என்னென்னா இதை பாதுகாக்கிற விஷயத்தை கூட அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது யார் ஒன்றாலும் கையாளலாங்கிற ஒரு நிலை இல்லாமல் இது யார் கையாளணுங்கிறது வரைமுறைப்படுத்தி இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது 500 கோடி படம் எடுக்கிறாங்க, ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி இதுக்காக ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தை செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. அதை நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கத்தோட பேசி நாங்கள் இனிமேல் ஃபர்தராக இது மாதிரி நடக்காம ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இப்போது அவங்களோட வருத்தம் என்னென்னா சகோதரர் அமீர் அவரோட கருத்தை ஏதோ தெரிவித்தார். அது அவர் தெரிவிக்கும் போது அது அவர் வேற ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறாரு. ஆனால் நம்ம அந்த லைனுக்குள்ளே நம்ம ரீட் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் அதுக்கு வேற ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகிட்டு அது பிரதீப் ஏதோ காரணங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இன்னைக்கு சில யூடியூப்பில் அவரை கார்னர் பண்ணி அவர் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கு, இப்போ தான் அவங்க ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க, மன உளைச்சல் இருக்காங்க, போலீஸ் இது பண்ணுது. போலீஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மிகச்சரியாக அதை குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் நாங்கள் பிரதீப் கூட தொடர்பு கொள்ள முடியல. அவங்க அப்பா சொன்னார், இல்லை சார் போலீஸு யாரோட தொடர்பு இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, எந்த தகவலும் நாங்கள் பரிமாறக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க சரியான திசையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு தெரிஞ்சு வித்தின் அ வீக் அவர் அதுக்கு முன்னாடி கூட அந்த குற்றவாளிகள் யாருங்கிறத போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்தை சொல்லும்போது என்ன தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இன்றைக்கி அந்த அம்மா 8 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க நேற்றுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு காரணமாகக்கூடாது. அமீருக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா அவங்க கருத்தை நீங்கள் திரும்ப பெறணுங்கிறது எடிட்டர்ஸ் யூனியன்லேருந்து எங்களுக்கு அவங்க ஒரு கோரிக்கை கடிதமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்ன வந்தீங்கிறது நாங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் இது மாதிரி எடுத்தாளப்பட்டிருக்கு. அதனால் ஒரு பெரிய மனது பண்ணி நீங்கள் உங்கள் கருத்தை ரிவர்ஸ் பண்ணுங்க. அது எடிட்டருக்கு எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. கோபி சொன்ன மாதிரி நான் என்னோட விசிட்டிங் கார்டை போட்டு திருடணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு பேங்க்கில் போய் திருட போகிறோம், என்னோட விசிட்டிங் கார்டை போட்டால் திருடுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் அது மாதிரி தப்பு பண்ணணும்னு நினச்சா எடிட் ரெஃபரன்ஸ் நான் போட போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிகளில் செலமொழி ரெஃபரன்ஸ் போடலாம், இல்லை ட்ரம்ப் ரெஃபரன்ஸே போட்டு கூட நம்ம ஒரு அனுப்பலாம். அதனால் இதெல்லாம் சரியான திசையில் போயிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து பத்திரிகைகள் கூட எங்கள் டெக்னீஷியன்ஸை நீங்கள் காயப்படுத்தாதீங்க. இல்லை இது ஒரு சாதாரண எடிட்டரில் மிகச்சிறந்த படங்களை பண்ண எடிட்டர், சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு உயிரை கொடுத்து ஏறக்குறைய 1.5 வருஷமாக ஒரு 50 லட்சம் செகண்ட்ஸ் அதில் இருக்கும். அவ்வளோ ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க, டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கூட அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் பாருங்கள் 9ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணிட்டாங்க.
அப்போது அந்த ரிலீஸ் வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு அதுக்காக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்குமே வேண்டுகோள். சரியான குற்றவாளியை விரைவில் வந்து தமிழ்நாடு அரசோ சைபர் கிரைம் வந்து நிச்சயமாக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவர் தான் குற்றவாளின்னு போடுங்க. அதை நாங்கள் யாரும் உங்களை தடுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஊடகத்திலேயோ இல்லை பத்திரிகையிலையோ உங்களுடைய அனுமானத்தின் பேரில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதை நீங்கள் ஒரு ஸ்டோரியாக பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிடாதீங்க. ஒரு குடும்பம் அதை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இன்னைக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இல்லை போலீஸோ இதுவோ எல்லாம் புதுசு. இதன் மூலம் அது வந்து அதிகப்படியாதுங்கிறதால எங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்களை வைக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து எங்களையும் உங்களில் ஒருத்தராக உங்கள் சகோதரராக நினச்சிங்க, தவறான கருத்துக்களை பார்ப்பாங்க. நன்றி சார். அன்னைக்கு ஏற்கனவே நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து நீங்கள் சிஎம் கிட்ட பேரணியாக போய் சிஎம் கிட்ட இல்லை தலைமை அரசு கிட்ட பண்ணோம் சார். அதான் அப்போயே சொன்னோம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இப்போ நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு நிச்சயமாக அதுக்கான முன்னேற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு, பேசியிருக்கோம். நேற்று கூட அதுக்கான இது எப்படி பண்ணலான்னு பேசணும். எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு அரசு பதவி ஏற்ற உடனே முறைப்படி நாங்கள் ஒரு பேரடியாக சென்று அவரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறோம். ஜனநாயகன் லீக்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வெளியே அரசியல் சக்தியோ வெளியாவோ பண்ணலை, கண்டிப்பாக படக்குழு அவங்க சம்மந்தப்பட்ட ஆளு இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதான் இது என்னன்னா வெந்த புண்ணில் வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி யாராவது அது பண்ணுவாங்களா? இது வந்து 500 கோடி ரூபாய் அவங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அது இது பண்ண முடியுமா? இது வந்து 500 கோடி ரூபாய் தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு செம்பத்தி வர முடியும். அப்படி நினைச்சா இப்போ அரசு ஒரு நினைச்சா 2 மணி நேரத்தில் இதை வந்து சீஸ் பண்ண முடியும். அரசு நினைச்சா இப்போ வந்து அரசியலாக போயிடும். இப்போ யாரும் அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு எங்கேயோ வந்து குஜராத்தில் இருந்துட்டு இல்லை வந்து உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு டெல்லியில் இருந்து பெங்களூரில் இருக்கிற வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதனால் அவங்க நினச்சா அவங்கள எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் தே வில் கெட் காட். அரசு எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி. அரசு என்ன நினைக்கல? நினைச்சா இல்லை சார், இவங்க தான் தனக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு நினச்சா தனக்கு எதிராக பண்ணுறதா அவங்க நினைக்கலங்கிறேன். இதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கலன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே இன்பிட்வீன் லைன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசு தனக்கு எதிராக தயாரிப்பாளர்கள் வந்து நடக்கிறாங்கன்னு நினைச்சதுன்னா 24 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் இது பண்ணுவாங்க. தயாரிப்பாளருக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நம்ம பண்ணணுமா? இப்போ வந்து எங்களுக்கு இப்போ நேற்று ஒரு இது என்னன்னா ஏறக்குறைய வந்து போலீஸ் வந்து ஒரு ரைட் எங்களுக்கு வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எந்த விசாரணை நடக்கலன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று எங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. வந்து அண்டர் கரண்ட்டாக போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக விரைவில் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நம்பிக்கையும் இருக்கு. அதனால் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஒரு முடிவு. படம் பல இடங்கள்ல இந்த படத்துக்கான ஒர்க் நடந்துட்டு சொல்றீங்க. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து படம் வந்து வெளியே போகலன்றத வந்து நீங்க ரொம்ப தீர்க்கமா விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ அது எந்த இடத்துல இருந்து எங்கேயாவது லீக் ஆச்சு அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிய வந்ததா அசம்ஷனா கேட்குறேன் சார்? இப்போ நாங்கள் சொல்லி வந்து திருடனை வந்து நாங்கள் இதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம். எங்கே நாங்கள் அமிச்சோம், எப்படி வந்திருக்கலாம், யார் அது காரணமாக இருப்பாங்கிறத சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு சொல்லி அவர் ரெடி ஆகிடக்கூடாது. அதனால நிச்சயமாக குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார். சார், இப்போ ஜனவரி 9க்கு அப்புறமா தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா முதல்ல ஒரு வெளியீடு தேதி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி போனதுக்கு அப்புறமா நீங்க கூட சொன்னீங்க சிஜியை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது ஏற்கலாம். அதுக்கப்புறமா அது நடந்ததுக்கான சாத்தியம். ஜனவரி 5, 6லயே வந்து படம் சென்சார் தள்ளி போகுதுங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா, நம்ம அவசரத்தில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம், சில ஷாட்டு திருப்தி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ விஜய் சார் மாதிரியான படங்களில் அந்த சின்ன சின்ன முத்திரைகளை கூட அந்த டெக்னீஷியன் பதிக்கணுங்கிறது வந்து எல்லார் பாயிண்ட்லையும் இருக்கிற ஒரு விஷயம். அது கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். ஸோ ஒரு டைம் கிடைக்கும் போது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அதை பண்ணியிருக்காங்க. அது நிறையா படங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதை பண்ணதுக்கு பிறகு தான் 14ஆம் தேதி வந்து அவங்க கிட்ட இந்த அவுட்புட்டை வாங்கி மற்றவங்களுக்கு அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க.
செல்வமணி சார் 3 மாசம் தள்ளி போனனால தான் அந்த பிரச்சனை. இது கரெக்டான சமயத்தில் வந்து சென்சார் மற்ற பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்தால் இதே வந்திருக்காது அப்படின்னாங்க. அதை 14 வருஷம் படம் வரல, அது ரிலீஸ் ஆகலப்பா. நீங்க உங்க நோக்கம் யாரையாவது குற்றவாளியாக்கி எங்க வாயிலிருந்து வச்சு அதை வந்து எட்டிங் போட்டு அப்படியே சார். இல்ல சார், எப்பவுமே வந்து இது மட்டும் இல்ல, ஒரு வேல்யூபிளான வந்து பொருள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப நாள் இதுக்கு இருக்கும்போதோ அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது நம்மளால ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அது நிச்சயம்தான் 3 மாதம் அந்த நாள் தள்ள அதை கொஞ்சம். இப்போ நம்ம 100 தடவை வீட்டை விட்டு வெளியே போவோம், ஒரு தடவை போட்டாமல் போவோம். ஆனால் திருடன் 100 தடவை வாஷ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒரு தடவை மறந்து ஒரு தடவை தான் நம்ம மறந்தோம்னு சொல்ல முடியாது. அந்த 100 நாள் நம்ம வந்து இதுவாக இருக்கு. இது வந்து அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து வாட்டர் மார்க் போட்டு அனுப்பிச்சுட்டே இருக்க முடியாது. அது ஒரு வேலையாயிடும். வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. வாட்டர் மார்க் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமையாக இருக்கா சார், அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டென்ஷனில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால அது தள்ளி போனதும் ஒரு காரணம் தான். இல்லைன்னா இது 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தால் 14ஆம் தேதி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். நியூஸ் வரல, நீ கிரியேட் பண்ற அந்த நியூஸ். அதான் உன்னோட கருத்தை வாயில சொல்லி இப்ப நான் சொன்னேன்னு சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி நீ பண்ற. அப்படிலாம் எதுவும் அது மாதிரி எதுவுமே இல்ல சார். இப்ப டெக்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெக்கு நம்ம திருட்டு விசாரணை டிவிடி வந்தது, மெமரி கார்டுல காப்பி பண்ணாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா பைரசி கண்டிப்பா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும்தான் அது மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் இன்னும் அதிகப்படுத்தப்படணும். அப்படி பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு. இப்ப ஏற்கனவே சார் இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். இப்போ ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து 5% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 5% நஷ்டஈடு. புரியுதுங்களா? இப்போ இது வந்து 500 crores வச்சுங்க, 5% தயாரிப்பாளருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் திருடனுக்கு அது பெரிய அமௌண்ட்டு, 25 கோடிங்கிறது. 3 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அப்போது மற்றவனுக்கு பயம் வரும். இப்போ குறைஞ்சபட்சம் இருக்கிற சட்டத்தை வந்து அமுல்படுத்தி திருடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாவே எங்களுக்கு முதல்ல போதும். அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணலாம். முதல்ல இருக்கிற சட்டத்தின்படி அவங்களுக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணால் நல்லது. சார், இப்போ மத்திய அரசு சட்டம் நீங்க சொன்னீங்க, பெப்சி தரப்புல இருந்து ஏதாவது வரையறை ஏதாவது இருக்காது? ஒருவேளை தவறு செய்யக்கூடிய நபர் உங்க யூனியன் மெம்பரா இருக்கக்கூடிய பட்சத்தில் சார், யூனியன் மெம்பராக இருந்தானா சினிமாவில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். அவங்களோட சேர்ந்து அது எங்கள் யூனியன் மெம்பராக பண்ண மாட்டாங்க. 100% பண்ண மாட்டாங்க சார். 100% 1000% எங்கள் மெம்பர்ஸ் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து சினிமாவில் இருக்க முடியாது. ஒவ்வொரு இதையும் மார்க்கர் போட்டுருக்கு. நீங்கள் எந்த பிரிண்ட் வெளியே அனுப்பினாலும் அது இந்த இடத்துலேயும் தான் போகணும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முழு படம் வந்தால் அது சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்ச முடியாதா? இந்த இடத்துல போனது இங்கே தான் வந்து சொல்றீங்க சார். இந்த இது வந்து டோட்டல் வாட்டர் மார்க் சார். வாட்டர் மார்க்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கியூபில் கொடுக்குற மாதிரி ஏதாவது கியூஆர் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அது நடக்கும். இங்கே வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ்குள்ளே அனுப்பிக்கிற அந்த பிரிண்ட்லலாம் அதை நாங்கள் யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை விசாரணை பண்ணோம் சார். விசாரணை பண்ணி அந்த ரிசல்ட்டை போலீஸ் சொல்லிட்டோம். ஆமாம், யார் எங்கே அமிச்சோம், எப்போ அமிச்சோம், யார் யாருக்கு அமிச்சோம், அதில் யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து போலீஸ்க்கு கொடுத்துட்டோம். அவர் அதில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் உங்களை பார்த்தா வேற ஏதாவது ஒன்று கேட்பீங்க. அதனால வந்து இதெல்லாம் நடந்த நஷ்டத்தோட அந்த நஷ்டம் பெரிய நஷ்டமா இருக்கும். சார் இல்ல சார், அவங்கவுங்க பிரச்சனை இல்ல சார். எப்பவுமே என் பிரச்சனைன்னு வரும்போது இவர் தான் பேசுவாரு. என் பிரச்சனைக்கு நானே பேசுறது நல்லா இருக்காது. அப்ப அவர் பிரச்சனை வரும்போது நான் பேசுவேன். ஜக்குபாய் பிரச்சனை வரும்போது அவர் பேசவே இல்லை. சம்மந்தப்பட்ட அவங்க அப்புறம் வந்தாங்க. முதல்ல இண்டஸ்ட்ரி தான் வந்து அது இதுவாச்சு, அவங்களுக்காக வந்தது. அதனால வந்து இது எனக்காக பண்ணுன்னு சொல்றது இந்த நேரத்தில் அவர் இதுவாக இருந்தோம். பேசாமலே அவர் நடக்குதில்லை. பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசுவாங்க. நன்றி நன்றி நன்றி.